அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பாத் ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பாத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى وقال நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன் இதா ஸலஹத் ஸலஹத் சாயிரு அமலி இதா ஃபஸதத் ஃபஸதத் சாயிரு அமலி அலா வஹிய கல்ப் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போ அந்த ஸ்லைடில் என்ன எழுதியிருக்கு? டீச்சர்ஸ் கிரியேட் த வேர்ல்டு. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைத்ததற்கு பிறகு எப்பொழுது படைப்பினங்களுக்கு அல்லாஹு தாலா அறிவாற்றலை கொடுத்து விட்டானோ, இந்த உலகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான முழு பொறுப்பையும் அந்த படைப்பினங்களுக்கே ஒப்படைத்து விட்டான். முதல் படைப்பை மட்டும்தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? தன்னுடைய கையால் தன்னுடைய சிந்தனையால் படைச்சிட்டு அடுத்து வரக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அந்த படைப்பிற்கே பொறுப்பை கொடுத்து அந்த தொடரை என்ன செஞ்சான்? அல்லாஹு தாலா கொண்டு போனான். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் முதலிலே அது என்னவா இருக்குதுன்னு சொன்னால் டீச்சராக இருக்குது. முதல்ல அது என்னவாங்க இருக்குது? டீச்சராக தான் இருக்குது. ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டிக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. எப்படி வேட்டையாடணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரியா அதனுடைய வாழ்க்கை தரத்தை அமைச்சு கொள்ளணும். அதே போல் ஒவ்வொரு ஜீவராசி, அது குருவியாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எந்த ஜீவராசியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதனுடைய வேலை என்னன்னா டீச்சர் தான். நம்ம நினச்சிக்கிட்டோம் டீச்சர் அப்படிங்கிறது சம்பளம் வாங்கி ஒரு 10 பிள்ளைங்களுக்கு மத்தியில் நின்று பாடம் நடத்துகிறவங்க டீச்சர்னு நினச்சிக்கிட்டோம். அதல்ல டீச்சர். நாமளே டீச்சர்ஸ் தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தந்தையும் டீச்சர் தான், ஒவ்வொரு தாயும் டீச்சர் தான். அந்த குழந்தை வந்ததுல இருந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், எப்படி சிரிக்கணும், எங்கே உட்காரணும், எங்கே எந்திரிக்கணும், என்ன மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் இருக்கிறது. ஆக இந்த படைப்புகள் சரியான முறையில் அதனுடைய வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்து அந்த இனமே அழிந்துவிடும். ஒரு சிங்கம் அதனுடைய குட்டிக்கு அதனுடைய வாழ்வாதாரத்தை கற்றுத்தரலை அப்படின்னு சொன்னால், ஒரு மான் அதனுடைய குட்டிக்கு எப்படி ஓடணும், எப்படி தப்பிக்கணும்னு கற்றுத்தரலைன்னு சொன்னால் அந்த இனம் அழிந்து விடுவதை போன்று டீச்சர்ஸுங்கிற அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் இந்த உலகத்தில் தொடர்ந்து நடக்கலைன்னு சொன்னால் யாருக்கும் திருமணமும் ஆகாது, கல்யாணமும் ஆகாது. கல்யாணம் ஆகாமையே உலகம் ஃபுல்லாக ஆண்களும் உலகம் ஃபுல்லாக பெண்களும் இருந்தாங்கன்னா அதுக்கடுத்து அடுத்த ஒரு ஜெனரேஷனே என்ன இருக்காது, உருவாகாமல் போயிடும். ஆக அந்த டீச்சர்ஸாக ஆகிற பட்சத்தில் தான் என்ன செய்யப்படுது? அந்த அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு நீண்டு கொண்டே என்ன செய்யுது? போகுது. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படிங்கக்கூடிய சமயத்தில் டீச்சர்ஸ் தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களை செயல்படுத்துவதற்கு மூல காரணிகளாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னால் டீச்சர்ஸ் மட்டும்தான். அதனால தான் டீச்சர்ஸ் கிரியேட் த வேர்ல்டு. இந்த உலகத்தை வடிவமைப்பவர்களே டீச்சர்ஸ் தான். அல்லாஹ் தாலா டீச்சர்ஸுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்துருக்கான். அதுலேயுமே யார் கிரேட் டீச்சர்ஸ்ன்னு சொன்னால் இந்த உலகத்தை சமநிலையில், ஆரோக்கியமான நிலையில், நல்ல நிலையில் கொண்டு செல்வதற்கு யார் உடன்பட்டு இருக்கிறாரோ அவங்க தான் உண்மையிலே பெஸ்ட் டீச்சர்ஸ். ஆக நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தை அழகான முறையிலே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செல்வதற்காக ஒரு கட்டமைப்பு அல்லாஹுடைய கிருபையில் நம்ம ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கமே. நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கானே, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு நியாமத். இந்த நியாமத் அல்லாஹ் தாலா வேற எந்த ஜீவராசியும் கொடுக்கல. ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தான் கற்றுத்தராங்க. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கும் மறுமை வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவதற்கும் ஒரு பெரிய காரணமாக அல்லாஹ் தாலா நம்மை ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னால் நம்ம தான் உலகத்திலேயே டீச்சர்ஸ்லேயே பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும்? அதாவது பெருமை அல்ல, பெருமிதம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கான்? தந்திருக்கான். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், அப்படிப்பட்ட டீச்சர்ஸ் அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய கேரக்டர் எப்படி கொண்டு வரணும், எப்படி அவங்களுடைய கேரக்டரை மெருகேற்றணும், அந்த ஆயத்தை படிக்க பார்ப்போம். வலா தத்தபில் ஹவா ஃபயுலில்லுக அன் சபீலிக். பாருங்க, இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ். ஃபஸ்ட்டு டீச்சருக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அறிவாற்றல் வேணும்.
அதாவது அருமையான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தா யாருக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. யாருக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கோ, யாருக்கு தன்னுடைய எதிர்காலம் இப்படி அமைய வேண்டும் என்று நாடுகிறாரோ அவருடைய வாழ்க்கை தான் அதை நோக்கி நகருமே தவிர, யாருக்கு ஃபோக்கஸே இல்லையோ அவங்களுக்கு என்ன செய்யாது, வாழ்க்கை சரியான முறையில் போகாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ஒருத்தர் காட்டுக்கு என்ன செய்கிறாரு, வேட்டையாடுறதுக்கு போகிறாரு. வேட்டையாடைக்கு போகக்கூடிய சமயத்தில் முன்னாடி முயல் வந்து நிற்கிது. முயலை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன நிற்கிது, மான் நிற்கிது. உடனே மானுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்புறம் மானை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காட்டெருமை வருது. காட்டெருமையை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. காட்டெருமை முட்டை வரக்கூடிய சமயத்தில் ஓடி போய் முயலை பார்க்குறாரு, முயலையும் காணா. மானை பார்க்குறாரு, மானையும் காணா. கடைசியில் காட்டெருமையும் என்னது, அவருக்கு கிடைக்கல. அப்போ ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்க 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 அவர் சக்ஸஸான ஒரு லைஃப்பில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆக ஒரு டீச்சர்ஸுக்கு முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, லா தத்தபியல் ஹவா, நீங்கள் மனோ இச்சைகள், உங்களுடைய ஆசை என்ன இருக்குது, ஒவ்வொரு டயத்திலையும் என்னென்ன ஆசை வருதோ அதை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னு சொன்னால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு சரியான சூழ்நிலையோ நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, உருவாக்க முடியாது. ஆக நமக்கு முதல் விஷயம், ஒரு டீச்சர் என்னவா இருக்கணும், ஃபோக்கஸில் கரெக்டாக இருக்கணும். என்னுடைய மதரசா இப்படி இருக்கணும். தாய்மார்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நியதி வச்சுருக்கான். யார் எதை நாடுவாரோ, எந்த நிலையை நினைப்பாரோ அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவான். ஏன்னா நம்முடைய பிரெயினுக்கு அப்படி ஒரு தாக்கத்து இருக்குது, நம்மளுடைய மூளைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்து இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். கண்ணை மூடிட்டு சிங்கம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சிங்கம்ங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த சிங்கத்தை நினச்சி பாருங்களேன். கண்ணை மூடிட்டு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். கண்ணை மூடிட்டு நினைங்க, சிங்கம். ஒரு 30 செகண்டு. பாருங்க. இப்போ உங்கள் மைண்டில் சில பேருக்கு 5 ஃபோட்டோ வந்திருக்கும், வந்துச்சா? சில பேருக்கு 10 ஃபோட்டோ என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கும். சில பேருக்கு 15 ஃபோட்டோ வந்திருக்கும். ஆனால் நான் சிங்கத்தை மட்டும்தான் நினைக்க சொன்னேன். ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து என்னென்ன சிங்கத்தை பார்த்தீங்களோ, அது ஜூவில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம், அல்லது டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கலாம், எதுலேயோ நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் உங்களுடைய மூளை என்ன செய்யுது, அந்த சிங்கத்தை மட்டும் காமிக்கலை. அந்த சிங்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பசுமையான காடை காமிச்சிருக்கோம், மரத்துக்கிட்ட நின்னதை காமிச்சிருக்கோம், அது கூண்டுக்குள்ளே நிற்கும் போது அந்த கூண்டையும் காமிச்சிருக்கோம், அல்லது கூண்டுக்கு வெளியே நிற்கும் போது கூண்டுக்கு வெளியே காமிச்சிருக்கோம், அல்லது சர்க்கஸில் தவிர சிங்கத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அந்த சர்க்கஸில் தவக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்கள் மைண்டில் அந்த பிக்சர் வந்து என்ன இருக்கும், வெளியே வரும். ஆக நீங்கள் உங்கள் பிரெயின் ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடிய சமயத்தில் அதை மட்டும் நினைக்கல, அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேப்சர் என்ன செய்யுது, பண்ணுது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு வைங்களேன். ஒரு காடு, ஒரு அழகான காடு. அந்த காட்டில் அருவி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஊற்றிக்கிட்டு இருக்கு. நல்ல பனி என்ன செய்யுது, அந்த இடத்துல படர்ந்து கொண்டு இருக்குது. மெதுவாக அந்த வெளிச்சம், சூரிய வெளிச்சம் அந்த மரங்களுடைய இலைகளில் ஊடுருவி என்ன செய்து வருது. அந்த இடத்துல, அந்த காட்டில் 2 பக்கட்டும் பச்சை பசேர்னு அந்த புல்வெளிகள். அந்த புல்வெளிகளில் அந்த சைடு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த சைடு யானை நின்றுக்கிட்டு இருக்குது. சில கொக்குகள், குருவிகள் அதெல்லாமே அந்த மரத்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கொக்கு ஒரு மீனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாதையில் ஒரு பையன் என்ன செய்கிறான், நடந்து போய்கிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுக்கு முன்னாடி என்ன செய்யுது, ஒரு நாய்க்குட்டி போய்கிட்டு இருக்குது. தாய்மார்களே சகோதரிகளே, இப்போ நான் இப்படி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூளையில் ஒரு அழகான காடு வந்திருக்கும். அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சுருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும். அந்த சின்ன பையன் கூட வந்திருப்பான், அது உங்கள் மகன் கூட வந்திருப்பான். ஆக உங்கள் மூளை என்ன செய்யுதுன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது கிரியேட் பண்ண தயாராகிடுது. கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆற்றலை ஏன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய ஃப்யூச்சரை என்ன செய்யணும், இம்மையையும் மறுமையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு என்ன செய்யணும், வேணும். இப்போ
நீங்கள் கிளாஸில் டீச்சர்ஸாக உட்காந்துருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ஃப்யூச்சர் மட்டும் ஃபோக்கஸ் இல்லை, உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃப்யூச்சரும் உங்களுடைய ஃபோக்கஸில் இல்லாமல் நீங்கள் டீச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான பலனுமே என்ன செய்யாது, கிடைக்காது. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆரம்பத்தில் நமக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி உண்டான திட்டமிடல் நம்மள்கிட்ட வேணும். ஏன் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாணவி ஐஏஎஸ் ஆக போகிறா, ஏன் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாணவி ஐபிஎஸ் ஆக போகிறா, ஏன் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாணவி நாளைக்கு ஜட்ஜாக உட்கார போகிறா, ஏன் முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய இந்த மாணவி நாளைக்கு ஒரு பெரிய ஆலிமாவா 10,000 மாணவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய மதரசாவை நடத்த போகிறா, நான் உட்காந்துருக்கக்கூடிய இந்த மதரசா இந்த இடத்துக்கு போகும், நான் இந்த இடத்துக்கு போகுவேன், என்னுடைய எதிர்காலம் என்னுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு முதல்லையே விஷனாக யாருக்கு கிரியேட் ஆகுதோ அந்த விஷனை நோக்கி என்ன செய்வாங்க, கட்டாயம் போயே தீருவாங்க. அந்த விஷனை பற்றி நினைக்கிறதுக்கு நீங்கள் எந்த சம்பளமும் கொடுக்க தேவையில்லை, எந்த காசும் செலவாக தேவையில்லை. ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு, உதாரணமாக நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸை நினச்சி பார்க்குறதுக்கு ஏதாவது எத்தனை கோடி ரூபா செலவு செய்யணும், தேவையில்லை. ஒரு BMW ஒரு பெரிய பங்களாவில் வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு எதுக்காவது காசு வேணுமா, யாராவது சொல்லணுமா? அது கட்டுறதுக்கு தான் காசு வேணுமே தவிர அப்படி நினைக்கிறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லை. நீங்கள் நினைக்காத வரைக்கும் அந்த இடத்த என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. இது அல்லாஹுடைய சுன்னத். அதுக்கு நான் ஒரு அழகான உதாரணம் சொல்லுவேன். இந்த அமேசான் அப்படிங்கிற அந்த நிறுவனம் 1994 ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அமெரிக்காவில் இருந்து மரக்காயர்புரத்துக்கு நான் ஜாமானை விற்கணும்னு அவன் சொன்னப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அவனை பைத்தியக்காரன் லூசுன்னு என்ன செஞ்சாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2009 வரைக்கும் அவர் என்னது, 0. அருமையான தாய்மார்களே சகோதரிகளே. ஆனால் இப்போ 2024 உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரனாக பில்கேட்ஸை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு அவர் வந்து உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட $1,60,00,000 சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மல்டி மில்லியனரான ஆனதுக்கு காரணம் என்னன்னா, 1994 ஒரு விஷன் அவருடைய மைண்டில் இருக்கு. என்னுடைய ஜாமான இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்யணும், வாங்கணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்யணும், உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததின் காரணமாக அருமையான தாய்மார்களே சகோதரிகளே ஒரு பெரிய மாற்றம் என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. இது மாதிரி எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த நிறுவனத்துக்கு அடிப்படை முதல்ல என்ன இருந்துச்சு, ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. என்னுடைய மதரசா இந்த நிலைமைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் தாய்மார்களே சகோதரிகளை, நீங்கள் ஒரு நாளைக்கு நான் ஒரு மாதத்துக்கு இப்போ 8,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், நான் 80,000 ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சா தான் நான் 80,000 ரூபா சம்பளத்துக்கு போக முடியுமே தவிர, நான் 8,000 ரூபா சம்பளம் தானே 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன்னா 800 ரூபாயை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உட்கார வச்சிருவான். ஆக உங்களுடைய அந்த ஃபோக்கஸ், உங்களுடைய எண்ணம் தான் அந்த இடத்த என்ன செய்யும், உங்கள்கிட்ட கொண்டு போய் விடும். அதைத்தான் முதல்ல உங்களுடைய இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன செய்யுங்க, ரெடி பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு டீச்சர்ஸுக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னங்க எழுதியிருக்கேன், ப்ராப்ளம்ஸ். டீச்சர்ஸ் யாருன்னு சொன்னால், தாய்மார்களே சோதரிலே ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாம் வந்து ஒரு புத்திசாலிக்கோ திறமசாலிக்கோ டீச்சர் கிடையாது. நம்ம யாருக்கு கிடையாது டீச்சரு, நல்ல புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும். ஏன்னா புத்திசாலி திறமசாலி ஒழுக்கம் உள்ளவனுக்கு நாம் டீச்சராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இல்லாட்டாலும் அவன் புத்திசாலியாக தான் இருப்பான், அவன் ஒழுக்கமானவனாக தான் இருப்பான், அவன் திறமசாலியாக தான் இருப்பான். டீச்சருங்கிற ஒரு தேவை யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால், யார் ஒழுங்கினமாக இருக்காங்களோ, யார் அறிவியல் பலகீனமாக இருக்காங்களோ அவங்கள உருவாக்குறதுக்கு தான் டீச்சர் தேவையே தவிர, ஆல்ரெடி திறமையானவனை உருவாக்குறதுக்கு எதுக்கு டீச்சர், ஆல்ரெடி புத்திசாலியாக உருவாக்குறதுக்கு எதுக்கு டீச்சர்? அவன் புத்திசாலியாக இருக்கிறதுனால நாம் வேணால் அவனை நம்ம என்ன நினச்சிக்குவோம், பெருமையாக நினச்சிக்குவோமே தவிர, பெருமையான ஒரு சூழ்நிலையில் நான் தான் உருவாக்குனேன்னு நம்ம பொய்யாவை ப்ரோபோகண்டா பண்ணுவோமே தவிர, அவன் ஆல்ரெடி திறமையானவனாக இருந்திருக்கான், அவனுக்கு நான் கூட இருந்ததுனால அவன் திறமை வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கே ஒழிய அவனால் எனக்கு பெருமையை தவிர என்னால் அந்த பையனுக்கு பெருமை இல்லை. எப்போ ஒரு டீச்சருக்கு பெருமைனா, எப்போ அந்த டீச்சர் ஒரு மாணவனை உருவாக்கி, ஒரு பலகீனமான மாணவனை உருவாக்கி, ஒரு ஒழுங்கீனமான மாணவனை ஒழுக்கமாக உருவாக்கி அந்த மாணவனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினா தான் அந்த டீச்சர் தான் உண்மையான டீச்சரை தவிர, ஆல்ரெடி திறமையானவனுக்கு டீச்சராக இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு குர்ஆனில் அழகாக சொல்லித்தரான். அந்த ஆயத்தை ஓதுங்க பார்ப்போம். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானு மின் கப்லு லஃபி லலாலிம் முபீன். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்,
லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நாம் மூமின்களுக்கு என்ன செஞ்சோம்? ரஹ்மத் செஞ்சோம். மூமின்களுக்கு நாம் என்ன செஞ்சோம்? அருட்கொடை புரிந்தோம், அருள் புரிந்தோம். என்ன புரிந்தோம்? இது பாச ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதுவரை நாம் அவர்களுக்கு என்ன செஞ்சோம்? அனுப்பிச்சோம். அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த தூதுவர் என்ன வேலை செய்கிறாங்க? எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய திலாவத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். ஒய் ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஒய் அல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் என்ன செய்கிறாரு? ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இன்கானு மின் கபுல் லஃபில் அலாலி முபீன், இதற்கு முன்பாக அவர்கள் என்ன இருந்தாங்க? பகிரங்கமாக வழிகேட்டிலே இருந்தார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த நாளை அனுப்பிச்சு யாருக்கு அனுப்புகிறான்? இதுக்கு முன்னாடி யார் வழிகேட்டில் இருந்தாங்களோ, யார் ஒழுங்கினமாக இருந்தாங்களோ, யார் சரியில்லாமல் இருந்தாங்களோ, அறிவில் குறைந்தவர்களாக இருந்தாங்களோ, அவங்களுக்கு வழிகாட்டியதற்கு இந்த 4 மெத்தடை என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக நமக்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் இந்த 4 மெத்தடில் தான் இருப்பாங்க. பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் என்னங்க எழுதியிருக்கு? ஸ்மார்ட்டு, டேலண்ட்டு, நார்மல், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது அல்லாஹ் தஆலா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பார். சஹாபாக்களில் எத்தனையோ பேர் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பெரிய அளவில் இந்த குரானை பற்றியோ, அல்லாஹுவை பற்றியோ, ரசூலை பற்றியோ, அல்லது வேதத்தை பற்றியோ, ஞானத்தை பற்றியோ பயங்கரமாலாம் என்ன செய்யலை? பாடம் எடுக்கலை. வெறும் அத்தாட்சியை ஓதி காமிப்பாங்க, அல்லது எங்கேயாவது ஓதிக்கிட்டு இருக்கும் போது கேட்பாங்க. ஏன் துஃபைல் இப்னு அம்ர் தௌசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க மக்காக்குள்ளே நுழையக்கூடிய சமயத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் எல்லாம் துஃபைல் இப்னு அம்ர் தௌசியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே போகிறீங்க, போகும்போது எச்சரிக்கையாக இருங்க. முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற ஒரு நபர் இருப்பார், அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்களை நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னு சொன்னால் அவர் சூனியம் செஞ்சு உங்களை பைத்தியக்காரனாக ஆக்கி விட்டுருவார். தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, போகக்கூடிய சமயத்தில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அவர் கையில் என்ன செய்கிறாங்க? பஞ்சை கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த பஞ்சை எடுத்து காதில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு? அவர் காபாவை ஜியாரத் செய்ய போகிறாரு. அந்த காபாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் துஃபைல் இப்னு அம்ர் தௌசிக்கு உள்ளத்தில் என்ன செய்யுது? தோணுது. என்ன தோணுது அப்படின்ட்டா, நாம் ஒரு அறிவாளியாக இருக்கிறோம், ஒரு கோத்திரத்திற்கு தலைவராக இருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் தஆலா அதாவது நமக்கு அறிவாற்றல் இருக்குது, திறமை இருக்குது, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சறியக்கூடிய ஆற்றல் இருக்குது. அவர் என்னதான் ஓதுறாருன்னு கேட்போம், உண்மையிலேயே அது சரியா தப்பான்னு பார்ப்போம், சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்குவோம், தவறாக இருந்தால் விட்டுருவோம். இதுக்கு போய் நம்ம ஏன் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி காதில் இருக்கிற பஞ்சா எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அந்த வசனங்கள் ஓதி காமிக்கப்படுது. இதை கேட்டதோடையே அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டக்க போய் கேட்டு 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 இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஊருக்கு போய் பல நபர்களை இஸ்லாத்துக்கு கூட்டிட்டு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஆக சில பேருக்கு என்னன்னு சொன்னால், ஸ்மார்ட் பீப்புளுக்கு அவங்க ஆல்ரெடி திறமையானவங்களாக இருக்கிறதுனால அவங்க வர்றதுக்கு முன்னாடியே விளங்கியிருப்பாங்க. நம்மளுடைய பாடத்தை நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நடத்துறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? எல்லா விஷயமும் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கும்? தெரிஞ்சிருக்கும். ஆக ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கு வெறும் திலாவத்துல் குரான் போதுமானது, நீங்கள் லைட்டாக சொல்லி கொடுத்தாலே போதுமானது. அதனால ஒரு டீச்சர்ஸுக்கு முதல் விஷயம் என்ன தெரியணும்? என் கிளாஸில் 40 பேர் இருக்கான், அல்லது 30 பேர் இருக்கான், 20 பேர் இருக்கிறான்னு சொன்னால் அந்த 20 பேரில் ஸ்மார்ட் யார்? ஸ்மார்ட்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வெறும் சொல்லி கொடுத்தாலே, அவனை பார்த்தாலே அவன் டக்குன்னு என்ன செஞ்சுக்குவான்? பெட்ரோல் பற்றிக்கிற மாதிரி அவனுடைய மூளை என்ன செஞ்சுக்கும்? பற்றிக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான இதாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்கிறான். அவங்களுக்கு சும்மா நீங்கள் சொல்லி கொடுத்தாலே போதும். ரெண்டாவது என்னங்க எழுதியிருக்கு? டேலண்ட். டேலண்டான இவங்க யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லிமுஹுமுல் கிதாப், அவங்களுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். சில பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த டேலண்டான பீப்புள் இருக்காங்களே, அவங்க சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு இதுதான் மேட்ரு, இவ்வளோதான் மேட்ருன்னு என்ன செஞ்சால் போதும், சொல்லி கொடுத்தா என்ன செய்யும்? போதும். அவங்களுக்கு என்ன செஞ்சால் போதும்? வெறும் சொல்லி கொடுத்தாலே போதும். மாஷா அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? அந்த விஷயத்தை உள்வாங்கிக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆக இந்த டேலண்டான பீப்புளுக்கும் ஒரு டீச்சர் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அப்போ ஒரு கிளாஸில் 20 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் 20 பேரில் அல்லாஹ் தஆலா கம்பல்சரி ஒரு 4 பேர் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. 4 பேர் என்னவாக இருப்பாங்கங்க? ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. 4 பேர் டேலண்ட்டாக இருப்பாங்க. மிச்சம் 12 பேரில் 6 பேர் என்னவாக இருப்பாங்க?
நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நார்மலாக இருப்பாங்க. இந்த நார்மலான பீப்புளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், யு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, யு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு டீச்சிங் வித் ஃபார்முலா, டீச்சிங்கும் செய்யணும், வித் ஃபார்முலாவோட செய்யணும். அதாவது ஏன்பா இந்த விஷயத்தை நீ இப்படி படித்தனா உனக்கு உள்வாங்கிக்குவ, இந்த விஷயத்தை நீ இப்படி தெரிஞ்சுக்கிட்டனா உள்வாங்கிக்குவ, இந்த விஷயம் உனக்கு இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யும், கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யும், அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் அந்த பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஆக மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த நார்மல் பீப்புள் என்னவா இருப்பாங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஃபார்முலாவோட கற்றுக் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், பாடம் நடத்துகிறோம், இப்படி படிக்கணும்ப்பா அப்படி படிக்கணும்ப்பான்னு சொல்லிடுறோம், சொல்லி கொடுத்துட்டு நம்ம போயிடுறோமே தவிர அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி உள்வாங்கணும், அதை எப்படி கேதர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நடத்தாதனால அந்த நார்மல் பீப்புளும் என்னவாயிடுறாங்க, இன்ஃபீரியாரிட்டி ஆகிடுறாங்க, ரொம்ப பலகீனமான நிலைக்கு போயிடுறாங்க. ஆக நார்மல் பீப்புள் யார், ஒரு 6 பேர் இருப்பாங்க. அந்த 6 பேரை நம்ம அனலைஸ் பண்ணணும். அடுத்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவங்களுக்கு தான் என்னது, தஸ்கியத்து நஃப்ஸு தேவை, யு ஜக்கீஹிம், அந்த பையனை கூப்பிட்டு அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஆகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அவனுடைய குடும்பமாக இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை. அவன் தாழ்வு மனப்பான்மை போகிறதுக்கு காரணம் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பையன் தாழ்வு மனப்பான்மையாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க குடும்பத்தில் தாய் தந்தையர்களுடைய அணுகுமுறை தான் முதலில் அந்த பையனை என்ன செய்யுது, பலகீனமாக ஆக்குது. அறிவில்லாதவனே, புத்தி இல்லாதவனே, உனக்கு என்னடா அறிவு இருக்குது, நீயும் உங்கள் அத்தா மாதிரி தான் இருக்குது, இப்படி எதையாவது சொல்லி 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 அந்த பையனை பலகீனமாக ஆக்குறதுக்கு மிகப்பெரிய பங்கு யார் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தார்கள் மட்டும்தான். ஆக ஒருத்தன் தாழ்வு மனப்பான்மையாக உருவாவதற்கும் அந்த குடும்பத்தார்கள் தான் காரணம். அவன் பலமுள்ளவனாக உருவாகுவதற்கு அந்த குடும்பத்தார்கள் தான் காரணம். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ குடும்ப சூழ்நிலையினால் அவன் தாழ்வு மனப்பான்மையில் வந்திருப்பான், அல்லது அவனுடைய சொந்த பந்த பேச்சினால தாழ்வு மனப்பான்மையில் வந்திருப்பான், அல்லது அவனுக்கு இயல்புலேயே யார்கிட்டையும் பேசாத அல்லது யாரோடையும் பழகாத கூச்சத்தன்மை என்ன செய்யும் அவனுக்கு இருக்கும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவன் அந்த மாதிரி பசங்களை நாம தான் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏப்பா நீ கவலைப்படாத, உனக்கு அறிவில்லாமல் இல்லை, உனக்கு திறமை இல்லாமல் இல்லை, உனக்கு இது புரியுது அது புரியுது அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சரான நல்ல குணாதிசயங்களை எல்லாத்தையுமே நம்ம உயர்வாக எடுத்து சொல்லி அந்த பையனை நம்ம புரிய வச்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கிருபையில் அவன் ஒரு சக்ஸஸான இடத்துக்கு வருவான். ஆக ஒரு டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நார்மல் பீப்புளையும் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள அந்த பையனையும் அழகாக கண்டுபிடிச்சி, ஏன்னா அவன் தப்பு செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அல்லது அவன் பாடத்தை படிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும். ஆனால் இது எல்லாமே அவன் திமிரில் இருக்கான், அவன் கோவத்தில் இருக்கான், அவன் மண்டக்கணம் பிடிச்சவன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி அவனை தூரமாக்குறதுனால தான் காலப்போக்கில் அந்த பையன் என்ன செஞ்சிடறான், நம்மளை விட்டு தூரமாயிடறான். ஆக இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்களை நம்ம என்ன செய்யணும், விளங்கி புரிஞ்சு பாடம் நடத்தக்கூடிய அறிவு ஒரு டீச்சர்ஸுக்கு நம்மளுக்கு கட்டாயம் வேணும். அதில் என்னங்க போட்டிருக்கு, டோன்ட் சேஸ் அட்ராக்ட். நீங்கள் விரட்டி என் பிள்ளைகளை போய் எப்படியாவது மதரசாவுக்கு இழுத்துட்டு வந்துடணும், மதரசாக்குள்ளே எப்படியாவது அவங்க விரட்டி விட்டுறணும், வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்டுறணும். வீட்டிலேருந்து அனுப்பிச்சி விட்றது ஒன்று இருக்குது, வீட்டிலேருந்து கிளாஸுக்கு விரட்டி விடுறது ஒன்று இருக்குது, நாமளை தேடி வர்றது ஒன்று இருக்குது, நாம் போய் பிடிச்சி இழுத்துட்டு வர்றது ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் சேஸ் பண்ணுறோமா அல்லது அட்ராக்ட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறத அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணாமல், ஆக இன்றைக்கி என்னுடைய உஸ்தாபியை பார்க்க முடியாது, இன்றைக்கி என்னுடைய டீச்சரை பார்க்க முடியாது, இன்றைக்கி என்னுடைய டீச்சர்கிட்ட நான் பேச முடியாது, இன்றைக்கி என் டீச்சரை நான் என்ன செய்வேன், ஒரு ஃபோன்லையாவது பேசிக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் வரும் வரைக்கும் நாம் என்ன செய்யணும், அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அட்ராக்டுக்கு 3 தன்மை இருக்குது. தயவு செஞ்சு அது நோட்டு இருந்தால் குறித்து வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் அட்ராக்ட் ஆகிறதுக்கு 3 தன்மைகள் இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக. அதில் முதல் தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நபர்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை உள்வாங்கினார்களோ, அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி விசாரிக்கக்கூடிய தன்மை. இப்போ உதாரணமாக எங்கள் நன்னிமாவுக்கு முடியலைன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவன் லீவ் எடுத்திருப்பான். ஒரு வாரம் ஆயிருக்கு, 2 வாரம் ஆயிருக்கும். யதார்த்தமாக போகும்போது, அன்றைக்கி நன்னிமாவுக்கு முடியலைன்னு சொன்னியே, இப்போ பரவாயில்லையான்னு கேளுங்க. அன்றைக்கி உங்கள் அத்தாவுக்கு முடியலைன்னு சொன்னியே, இன்றைக்கி பரவாயில்லையான்னு கேளுங்க. என்றைக்கோ ஒரு நாள் சொன்னதாக இருக்கட்டும், எதுக்கோ ஒரு காரணத்துக்காண்டி அதை சொல்லியிருக்கிறதா இருக்கட்டும்,
இருந்தாலும் அந்த நபர்களுடைய நல்லது கெட்டதை விசாரிக்கக்கூடிய அந்த பண்பு இருக்குது பாருங்களேன். இந்த பண்பு கட்டாயம் என்ன செய்யும்? அட்ராக்ட் ஏற்படுத்தும். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்தோடு பாராட்டுவார்கள். சிரித்த முகத்தோடு என்ன செய்வாங்க? பாராட்டுவாங்க. சே மாஷா அல்லாஹ், சே என்ன உன்னைய பார்க்காம, அதாவது குழந்தைகிட்ட இப்படிலாம் பேச சொல்கிறாங்க. குழந்தைகிட்ட உனக்கு அத்தா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேளுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் அத்தா அம்மா ரெண்டு பேரும் பிடிக்கணுங்கிற எண்ணம் அப்போ தான் உண்டாகும். ஒரு டயத்தில் அவன் அத்தான்னு சொல்லிடுவான். அப்போ அம்மா அப்போ நான் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கும்போது உடனே அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை எனக்கு அம்மா தான் பிடிக்கும் அப்படிங்குவான். திடீர்னு என்ன செய்வான்? அம்மா பிடிக்குன்றான். உடனே நம்ம ஒரு முறைச்சோம்னா இல்லை எனக்கு அத்தாவும் தான் பிடிக்கும். இப்போ அவன் உள்ளத்தில் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அத்தா அம்மா நமக்கு பிடிச்சவங்க. அதனால் ஒரு டீச்சரு நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், எப்போ உங்களுக்கெல்லாம் நான் பிடிச்ச டீச்சர் தானே, உங்களுக்கெல்லாம் நான் பிடிக்கும்ல, உங்களுக்கு என்ன யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்குங்கன்னு. ஃபஸ்ட் எடுத்தோடனே யாருமே கை தூக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆகிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே யாரும் கை தூக்க மாட்டாங்க. என்ன டீச்சர் ஒரு மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் உடனே டென்ஷன் ஆகி பெஞ்சை தூக்கி அடிக்க போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்கணும். அடுத்து டீச்சர் நீங்கள் பாடம் நடத்தாமல் சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தால் பிடிக்குன்னு சொல்லுவேன் ஒருத்தன். சும்மா அது பிள்ளைகளுக்கு தானே, இயற்கை தானே. அல்லது சில பிள்ளைங்க என்ன சொல்லும், டீச்சர் நீங்கள் பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களை பார்த்தாலே அப்படி கோவம் வரும் டீச்சர், அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது உஸ்தாபி. இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்யும்? ஒவ்வொரு மாதிரி சொல்லும். சில பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பிள்ளைய டென்ஷன் ஆயிடும். அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் என்ன செய்யணும்? பாராட்டி அந்த பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முகப்பத்தை என்ன செய்யணும்? உண்டாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முகப்பத்தை உண்டாக்கணும். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன்? நம்ம சிரித்து அந்த பிள்ளைங்கள்ட்ட சிரித்த முகத்தோடு பாராட்டும் போது மாஷா அல்லாஹ் இன்னைக்கு சீக்கிரம், அதாவது இன்றைக்கி நம்மள்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நேற்று ஒரு பிள்ளை லேட்டாக வந்திருக்கோம், நம்ம திட்டிருப்போம். ஆனால் அடுத்த நாள் அது சீக்கிரமாக வந்திருக்கும், அதை கண்டுக்கவே மாட்டோம். சரி நேற்று லேட்டாக வந்த, நீ என்னமோ கெட்ட பிள்ளைன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நீ தான் இந்த கிளாஸ்லேயே குட் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டியப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளை டெய்லி நம்ம முதல்ல வந்துடணும்டா அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கூட மதரசாக்குள்ளே நிற்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியும், ஆக இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? திரும்பி போகும். ஆனால் என்னன்னா நாம் அந்த பிள்ளைகளை பாராட்டும் போது தான் அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு அட்ராக்ட் வரும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேம்மா? ஒவ்வொரு நபர்களிடம் நல்லது கெட்டதை விசாரிக்கிறது. ரெண்டாவது சிரித்த முகத்தோடு அந்த பிள்ளைகளை பாராட்டுவது. மூன்றாவது அந்த பிள்ளைகளுக்காக ஹாஸா துவா செய்வது. எந்த உஸ்தாபி உண்மையிலே அந்த பிள்ளைங்க மேலே பாசமாக இருக்கிறாங்க, எந்த டீச்சர் தன்னுடைய பிள்ளைகள் மேலே நலனை நாடுகிறார்களோ, வாய்ப்பு இருந்தால் தஹஜ்ஜத்தில் துவா செய்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வக்திலையாவது யா அல்லாஹ் இந்த ஆசிஃபாவுக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல நிலைமையை கொடு, அல்லது இந்த ரைஹானாவுக்கு நல்ல, இப்படி அந்த பிள்ளைகளை நினைத்து அதிகமாக சஹாபாக்களை நினைத்து துவா செய்ததை போன்று வேறு எந்த தலைவரும் அவர்களுடைய உம்மத்துக்கு துவா செஞ்சதில்லை. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், தாய்மார்களே சகோதரிகளே, பத்ர் யுத்தத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த கைப்பிடி மண்ணளவு இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் லன் துஅபத், உன்னை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட இந்த உலகத்தில் நீ பிறப்பதற்கு சாத்தியமில்லை என்ற அந்த வார்த்தை. தாய்மார்களே சகோதரிகளே, எப்படி நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையும் எப்படியாப்பட்ட ஒரு உறுதியும் இருந்தால் அப்படி ஒரு துவா கேட்டிருப்பாங்க. அல்லாட்ட அந்த பத்ரில் வெற்றியை கொடுத்தே தீரணும்னு கேட்டு அந்த வெற்றியை வாங்கினாங்கன்னா, அப்போ தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு டீச்சருக்கு எப்படியாப்பட்ட உறுதியான துவாவும் நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்காக வேண்டி என்றைக்காவது நம்ம துவா செய்கிறோமா, அல்லது அந்த துவா செஞ்சு அல்லாட்ட கதறி அழுதுருக்கோமா? நீங்கள் உண்மையிலே ஒரு பிள்ளை உங்களோட பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்காக வேண்டி ஒரு அரை மணி நேரம் துவா செஞ்சு பாருங்களேன். நான் எழுதி தரேன், வாக்குறுதியாக எழுதி தரேன். அந்த பிள்ளை நாளைக்கு உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளையாயிரும். அது உங்களுடைய மாணவி மட்டுமல்ல, உங்களுடைய மகன் மகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மகனுக்காக வேண்டி நீங்கள் தினமும் கையேந்தக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் என்ன செஞ்சுக்கணும்? உருவாக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்போ இது மூலியமாக என்ன செய்யும்? அட்ராக்ட் ஆகும். அடுத்து பாருங்க,
டிசிஷன் மேக்கர். தாய்மார்களே சகோதரிகளே, இப்போ நாம் நம்முடைய லைஃப்பில் 2 பார்ட் இருக்குது. ஒரு டீச்சருக்கு வந்து 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பம், இன்னொரு பார்ட் என்னென்னா அவங்களுடைய கரியர். இப்போ நான் இப்போ பேசுனது ஃபுல்லாக கரியரில் என்ன செய்யணும், ப்ராப்ளம் சால்விங்க்கு இந்த மெத்தடெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரியர்னால் நம்மளுடைய வேலை, நம்முடைய வேலையில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் எடுக்கக்கூடிய டிசிஷனில் நாம் செய்யக்கூடிய பலகீனம், நாம் செய்யக்கூடிய கவனமின்மையின் காரணமாக ஒரு பெரிய பாதிப்பு என்ன செஞ்சிருது, ஏற்பட்டது. அதாவது டெய்லி நைட்டு யானையை நினச்சி பயப்படுறதில்லை யாரும். ஆனால் உலகத்திலே பெரிய மிருகம் என்னது, யானை. ஆனால் எதை நினச்சி பயப்படுறோம், கொசுவை நினச்சி பயப்படுறோம். யானையை நினச்சி என்ன இல்லை, பயம் இல்லை. கொசுவை நினச்சி பயம். யானைக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு நைட்டு ஏதாவது செஞ்சு வச்சோமா? ஆனால் கொசுவை பாதுகாக்கிறதுக்கு ஆக ஒரு சின்ன சின்ன டிசிஷனில் நம்ம தப்பாக எடுக்கிறது ஒரு பெரிய பாதிப்பை நம்மளுடைய கரியரில் உண்டாக்கிடும், நம்முடைய வேலையில் உண்டாக்கிடும். அது நம்முடைய ஹஸ்பண்டை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும். அதனால் இப்போ தேர்ந்தெடுத்துட்டீங்க, இப்போ எதுவும் முயற்சி செய்யக்கூடாது. தேர்ந்தெடுக்காதவங்க எதாக இருந்தாலும் அது ஒரு டிவி நவுதுபில்லா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறதா இருக்கட்டும், அல்லது ஒரு புர்கா வாங்குறதா இருக்கட்டும், இஎம்ஐயில் எது வாங்குறதா இருக்கட்டும், அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய சமயத்தில் இது தேவைதானா, இது அவசியமா, இந்த இது இன்னைக்கு வாங்கியே ஆகணுமா, இந்த சேலை எடுத்தே ஆகணுமா, 1000 சேலை பீரோவில் இருந்தாலுமே கூட 4 நைட்டியை தவிர வேறு எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லையே, இன்னொரு சேலை தேவைதானா? இப்படி நம்ம சிந்திக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுடைய கிருபையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். அதாவது பீரோ காலியாயிராது, பீரோ அப்படியே தான் இருக்கும். என்னன்னா ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடிய சமயத்தில் யோசிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சுன்னா சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கன்னா, இப்போ இந்த 400 ரூபாய்க்கு ஒரு சேலை நீங்கள் செலவு பண்ணுறீங்கல்ல, ஆனால் அந்த 400 ரூபாய்க்கு அந்த 400 ரூபாயை நான் சேலை வாங்கலை அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அந்த 400 ரூபாயை வேறு எதுக்கும் பயன்படுத்திடக்கூடாது, சேமிப்பில் வச்சுருங்க. சேலைக்கு பதிலாக அந்த 400 ரூபா சேமிப்பு. இந்த சேலை எனக்கு தேவை தான், ஆனால் இப்போ நான் அந்த சேலை வாங்கலை, ஆனால் அந்த சேலைக்குள்ள 400 ரூபாயை நான் என்ன செஞ்சிடறேன், வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டேன். அப்போனா நம்மளுடைய அப்போ அந்த 400 ரூபாய் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் தேவையா தேவையில்லையான்னு ஒதுக்கி ஒரு சேமிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், உங்கள் லைஃப்பில் உண்டாக்கும். நமக்கு போடுற அளவுக்கு நகை இருக்குது, இப்போ மேற்கொண்டு நகை வாங்குறதுக்கு எல்லாம் காசை கொடுத்துருக்கான், நகையாக வாங்கலாமா பிஸ்கட்டாக வாங்கலாமான்னு யோசிச்சு பாருங்கள். இதுதான் டிசிஷன் மேக்கர். நம்ம போடுறதுக்கு தேவையான நகை இருக்குது. இப்போ ஒரு நகை ஜுவல்ஸ் எடுத்தாலுமே கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், பீரோவில் தான் என்ன செய்ய போகிறோம், பூட்டி வைக்க போகிறோம். இப்போ பூட்டி வைக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸை அதை ஆபரண தங்கமாக இல்லாமல் கட்டியாக வாங்கி வச்சோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஃபாய்தாவாக இருக்கா அப்படின்னு யோசித்து ஒரு டிசிஷன் எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா என்ன செய்யலாம், சேமிக்கலாம். ஆக நீங்கள் அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ் இருக்குது, மா ஹுய்யிர பைன அம்ரைனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது 2 விஷயம் வந்துச்சுன்னா அதில் எது ரொம்ப லேஸோ அதை தான் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ உதாரணமாக வேலம்மாள் ஸ்கூலில் தான் என் பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், இது தேவையில்லாத கொள்கை. ஏ ஃபார் ஆப்பிள். இன்ன வரைக்கும் மாறுனுச்சா அது? ஏ ஃபார் ஏரோப்ளேன் இருக்குது, எருமை மாடு இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆனால் ஏ ஃபார் ஆப்பிள். வேலம்மாளில் ஏ ஃபார் ஆப்பிள், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏ ஃபார் அப்போ எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் தான். இதில் எதுக்கு நான் 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் பிள்ளையுடைய திறமைக்கு நான் இதுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும். அதை நான் இங்கே படித்தாலுமே என் பிள்ளை மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சுருவாங்க, ஜெயிச்சிருவாங்க, என் பிள்ளைகளுக்கு வந்துடும். அப்படிங்கும் போது தாராளமாக நான் அந்த இடத்துல என்ன செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதுக்கு எது லேஸோ அதை நோக்கி நகரக்கூடிய ஒரு பக்குவம் கிடைத்து விட்டால் அந்த ஆசிரியர் ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்கிடுவார். ஆனால் நீங்கள் டிசிஷன் எடுக்கக்கூடிய சமயத்தில் எதெல்லாம் கஷ்டமோ அதை நீங்கள் டிசிஷன் பண்ணிங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வலிமையான சமூகத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது,
உருவாக்கவே முடியாது. ஆக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவையா இல்லையா ஆசையா என்னங்கிறத பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், டிசிஷன் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தருவானாக. அடுத்து வாங்க, இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னது தான், அது இங்கிலீஷில் எழுதியிருக்கு. யோசிக்கணும், சிந்திக்கணும், கவனிக்கணும், அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தணும், அவ்வளோதான் இந்த ரவுண்டில். வேறு எதுவும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. அடுத்து என்னம்மா பண்ணணும், ரெஸ்பெக்ட் யுவர் கரியர். நம்முடைய வேலையை நாம் மதிக்கணும். தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பொதுவாக என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லைஸலில் இன்சானி இல்லா மாசா. அல்லைஸலில் இன்சானி இல்லா மாசா. அவன் என்ன முயற்சி செய்தானோ அதை அல்லாஹ் தஆலா தந்தே தீர்வான். அதானே அதுக்கு அர்த்தம். ஒரு மனிதனுடைய முயற்சி. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலை, மூமின்னு சொல்லலை, முஸ்லீம்னு சொல்லலை, இன்சான்னு சொல்லியிருக்கான். மனிதன் மனிதனாக இருந்து என்ன முயற்சி செய்கிறானோ அதை அல்லாஹ் தஆலா தந்தே தீர்வான். இதுதான், இது மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா காமிச்ச ஆமான ரஹமத்து, பொதுவான ரஹமத்து. அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவன் முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் எதற்காக முயற்சி செய்கிறானோ அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுக்கிறான். அதுக்கு உதாரணத்துக்கு நான் அமேசான் சொன்னேன். அடுத்து பாருங்களேன், என்னம்மா எழுதிருக்கு, கேஎஃப்சி. கேஎஃப்சி உடைய அந்த கொலனல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் இவர் இருக்கிறாரு. இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில், இந்த கொலனல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் இருக்கார். இவர் ரொம்ப பலகீனமான குடும்பத்தில் பிறந்தவர். கிட்டத்தட்ட 62 வயசு வரைக்கும் அவர் கண்டுபிடிச்ச அந்த ரெசிபியை எல்லா ஹோட்டல்லையும் கொண்டு போய் காமிக்கிறார். எல்லா ஹோட்டல்லையும் கொண்டு போய் காமிக்கிறார். எல்லாரும் அவரை கேவலமாக அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்றாங்க, இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு சொல்லி. 62 வயசில் தான் அது என்ன செய்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பாப்புலர் ஆகுது. தாய்மார்களே சகோதரிகளே, 62 வருஷம் கிட்டத்தட்ட அவருடைய முதுமை காலம் வரைக்கும் அவர் என்ன செஞ்சுருக்காரு, போராடி இருக்காரு. ஆனால் அவர் 70 வயசில் வஃபாத் ஆகிறாரு. இந்த 8 வருஷத்தில் முழு உலகத்தில் 6000 பிரான்ச்சஸ் உருவாயிருச்சு. எத்தனை பிரான்ச்சஸ்? 6000 பிரான்ச்சஸ். இன்னைக்கு இதுக்கு 13000 பிரான்ச்சஸ் என்ன இருக்குது முழு உலகத்தில். கேஎஃப்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் முயற்சி செய்தால் அந்த இடத்த, நீங்கள் 8000 ரூபா இல்லை 5000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஒரு தடவை யோசிச்சு 50000 ரூபாய்க்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சு பாருங்களேன். அல்லாஹ் தஆலா உங்களை 50000 ரூபா வாங்குற இடத்துல உட்கார வச்சே தீருவான். இதுவே நீங்கள் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற தகுதிக்கு வேலையை செஞ்சு பாருங்களேன். அல்லாஹ் தஆலா 5 லட்ச ரூபா தகுதிக்கு என்ன செய்வான், உட்கார வச்சே தீருவான். தாய்மார்களே சகோதரிகளே, நான் உங்கள்கிட்ட என்னுடைய லைஃபுடைய விஷயத்தை சொல்லணும்னா, எனக்கு கார் வேணும்னு நான் என்னுடைய பொறுப்புதாரிகள்கிட்ட கேட்கக்கூடிய சமயத்தில் கட்டாயம் வேணும்னு வாங்கி கொடுத்தாங்க. என்னன்னா, நானும் சாதாரணமாக எல்லாரும் மாதிரி ஒரு அஜர்த்து தான். அப்போ நான் காரில் தான் போவேன்னு நான் முடிவு எடுக்கிறக்கூடிய சமயத்தில் கார் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது நான் கார் வாங்குறதுக்கு தகுதியான வேலையை செய்கிறேங்கிறத தான் நான் உண்மையாக ஒத்துக்குவேன். அந்த வேலையை நான் செய்யும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ் அமர வைப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஏன்னா இது அல்லாஹ் முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லலை, அல்லைஸலில் இன்சானி இல்லா மாசா. மனிதன் என்று சொன்னாலும் அவன் என்ன முயற்சி செய்கிறானோ அந்த இடத்த கொண்டு போய் உட்கார வைக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. நீங்கள் என்ன செய்யணும், 5 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்யணும், 50000 ரூபாய்க்கு வேலை செய்யணும், 5000 ரூபா வாங்கினாலும் பரவாயில்ல. என்னுடைய கரியரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன்னு சொன்னால் கட்டாயம் அந்த இடத்துக்கு என்ன செய்வான், கொண்டு போய் வைப்பான். நீங்கள் என்ன யோசிக்கணும், ஒரு சின்ன மதரசாவில் வேலை பார்த்தாலுமே கூட இதில் 10000 மாணவிகள் ஓதுனா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் அந்த இடத்துக்கு இந்த இது என்ன செய்யும், ஒரு நேரத்தில் இல்லை ஒரு நேரம் போயே தீரும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. அடுத்து என்ன எழுதியிருக்குங்க, ரெஸ்பெக்ட் த சிஸ்டம். சரி, எனக்கு கரியரை நான் மதிச்சுட்டேன், என் வேலை உயர்ந்த வேலை தான், உன்னதமான வேலை தான். ஆனால் சிஸ்டம்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ ஹஸ்ரத் பாடம் நடத்துனாங்க, அஹ்மத் ஷா மௌலவி பாடம் நடத்துனாங்க, இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி நடத்துங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, தீனியாத்தை ஃபஸ்ட் இயர் இப்படி நடத்துங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்கல்ல. இந்த சிஸ்டத்தெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு நம்ம மூளைக்கு ஒன்று தோன்றத, அது நல்லதோ கெட்டதோ நம்ம மூளைக்கு தோன்றதை நம்ம பாட்டுக்கு செய்கிறது. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அறிவு அதிகமாக கொடுத்ததா கற்பனை பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த இதை பாருங்களேன். அடுத்த இது வாங்க, என்னம்மா எப்படி இருக்கு சைக்கிள்? இந்த சைக்கிள் ஓட்ட முடியுமா?
ஏன்? அதாவது சட்டக் பட்டக்குங்க. நீங்கள் ஒவ்வொரு அழுத்தக்கூடிய சமயத்தில் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது இந்த சைக்கிள் என்ன செய்கிறது, ஓட்டுறதுக்கு. ஆனால் நம்ம மூளை டக்குன்னு யோசிக்கும், ஏன் ரவுண்டாகவே இருக்கே, சதுரமாக இருந்தால் நல்லா இருக்குமே, டயரு ரவுண்டாக இருந்து தானே எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம சதுரமாக போட்டு பார்ப்போமே. எல்லாருமே ஹாவை இப்படி உச்சரிக்கிறாங்க, நம்ம ஹோ அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. ஐனை இப்படி உச்சரிக்கிறாங்க, நம்ம ஒயின் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. சில பேர் தஜ்வீது படி நடத்த சொல்கிறாங்க, நம்ம தஜ்வீது இல்லாமல் நடத்தி பார்ப்போமே. எதுக்கு நம்ம வரலாறை நடத்தணும், அதை விட்டுருவோமே. இப்படி எதையாவது நாமளாக அந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினச்சா கடைசியில் அந்த சிஸ்டம் கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம வித்தியாசமாக நடத்திட்டு போயிடுவோம், திடீர்னு நம்ம அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறோம், அடுத்து வர்றவங்க எப்படி நடத்துவாங்க? அப்போ இதில் யாருக்கு பாதிப்பு? அந்த பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யுது பாதிப்பு. அருமையான தாய்மார்களே சகோதரிகளே, அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் 5 விஷயங்களை என்ன செய்யணும், மனசில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோக்கஸை என்ன செய்யணும், சரி செய்யணும். அது பாருங்கள், முதல்ல என்னங்க பார்த்தோம், நம்ம ஃபோக்கஸை சரி செய்யணும். 2வது ப்ராப்ளம் சால்விங்கில் தெளிவாக இருக்கணும். 3வது அதில் டைப் ஆஃப் ஹியூமன்ஸில் என்ன பார்த்தோம், ஸ்மார்ட்டு, டேலண்ட்டு, நார்மலு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடுத்து என்னங்க பார்த்தோம், அடுத்து டோன்ட் சேஸ் அட்ராக்ட், அதை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து டிசிஷன் மேக்கராக நம்ம பக்காவாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நம்மளுடைய கரியரும் என்ன செய்யும், நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பார்த்தோம், ரெஸ்பெக்ட் த கரியரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ரெஸ்பெக்ட் த சிஸ்டம். இந்த 5 விஷயம் ஒரு டீச்சர்ஸ்கிட்ட பக்காவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெஸ்ட்டு சமுதாயம் என்ன செய்யும், உருவாகும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அல்லாஹு தஆலா எதை சொன்னமோ கேட்டோமோ அதன்படி செய்யக்கூடிய நசீபை தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.